வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பார்த்தாச்சு. அப்பாயின்மெண்ட்லேயே நேஷனல் அப்பாயின்மெண்ட், இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட், அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தோம், அதுக்கடுத்து டிஃபென்ஸ் நியூஸ், அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ், அதுக்கடுத்து உச்சி மாநாடுகள், அதாவது சம்மிட்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அது கூடயே சேர்த்து வந்து ஸ்டாட்டிக்கையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இது வந்து இப்போ நம்ம எடுக்கிற சீரிஸ் வந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே சேர்த்து எதை கவர் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக்கையும் கவர் பண்றோம், ரைட்டா? ஸோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது நிறைய அமைச்சகம், ரைட்டா? மெயினா வந்து பார்க்க போறது நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல. ஓகே, நேஷனல். ஸோ மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்கள் வந்து ஒரு ஒரு அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கும். அந்த திட்டங்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவாகவே இந்த ஒரு வீடியோல பார்த்துடலாம். ஓகே, ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ முதல் திட்டம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்ற ஒரு திட்டம். இது ஆரம்பிச்சு எத்தனை வருடங்கள் ஆகியது அப்படின்னா 10 வருஷம் ஆகுது, ரைட்டா? 10 வருஷம். ஏன்னா எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2015 ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து 2025. ஸோ 10 வருஷத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு இந்த நியூஸ்ல இருக்குது, ரைட்டா? பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் எப்பொழுது லான்ச் பண்ணாங்கன்னா, ஸோ மெயினா நீங்க திட்டங்களை பத்தி படிக்கிறப்ப வந்து, அதாவது நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸை பத்தி படிக்கிறப்ப அது வந்து நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, மெயினா எப்ப ஆரம்பிச்சாங்கன்றதை படிச்சுக்கோங்க, எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்றதை படிச்சுக்கோங்க, போதுமானதுதான், ரைட்? அது எது பத்தி இருக்குன்றதை படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ 10 வருஷம் ஆகுது, அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்ற ஒரு திட்டம் 2015 ஆரம்பிச்சாங்க. கரெக்டா எப்பொழுதுனா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, ரைட்டா? இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்ப. அடுத்தது பாருங்க, சஞ்சார் சாதி அப்படின்ற ஒரு செயலியும், அடுத்து என்பிஎம், என்பிஎம் இரண்டாவது வெர்ஷன், சரியா? ஸோ இந்த இதையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் டெலிகாம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? இதை வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னா, மத்திய அமைச்சரான ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ மெயினாக வந்து இந்த என்பிஎம் அப்படின்றதுக்கான விரிவாக்கம் வந்து என்னன்னா, நேஷனல் பிராட்பேண்ட் மிஷன் அப்படின்ற ஒரு விரிவாக்கம் தான். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியா, வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்களா, ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. சஞ்சார் சாதி ஆப் மற்றும் என்பிஎம், ரைட்டா? நேஷனல் பிராட்பேண்ட் மிஷன். அடுத்தது, ஸோ இது வந்து மீன்வளத்துறைக்காக இந்தியாவினுடைய முதல் கரிம மீன்வள தொகுப்பு வந்து தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட், எப்பவுமே வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்னா, அது வந்து நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவாகவே படிச்சுக்கோங்க, ரைட்டா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் வந்து எங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சிக்கிம்ல, ரைட்டா? ஸோ இதை வந்து ஆரம்பிச்சு வச்சவர் யார் அப்படின்னா, மத்திய அமைச்சரான ராஜீவ் ரஞ்சன் சிங் தான். ஏன்னா இவர் தான் வந்து மீன்வளத்துறை மற்றும் அதுக்கப்புறம் விலங்குகள் பாதுகாப்புத்துறை இருக்குல்ல, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பால்வளத்துறை, அது எல்லாத்துக்குமே அமைச்சர், மத்திய அமைச்சர் யார் அப்படின்னா இந்த ராஜீவ் ரஞ்சன் சிங் தான். இவர் தான் வந்து இந்தியாவினுடைய முதல் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டரை வந்து சொராங் அப்படின்ற இடம் சிக்கிம்ல இருக்குது, அங்க வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். ஓகே, சரி. இதுக்கு வந்து பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறது வந்து எந்த வங்கி அப்படின்னா, நபார்டு அப்படின்ற ஒரு வங்கி தான். நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விரிவாக்கம். சரி, இப்ப இந்த மீன்வளத்துறை இருக்குல்ல, அதை வந்து என்னன்ட்டு அழைப்பாங்கன்னா, நான் இதுல எழுதுறேன், மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரியிங் அப்படின்ட்டு வரும், சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரியிங். ஸோ இந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே வந்து ஒரு திட்டம் இருக்குது. என்ன திட்டம்னா, பிரதம மந்திரி, ரைட்டா, பிஎம் மத்ஸ்ய சம்பத யோஜனா, மத்ஸ்ய சம்பத யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2020. ஸோ இதுல வந்து அந்த மீன் உற்பத்தி இருக்குல்ல, ஃபிஷ் ப்ரொடக்ஷனை வந்து கிட்டத்தட்ட 22 மில்லியன் டன், ஒரு டன் 1000 கிலோ, சரியா? ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 22 மில்லியன் டன்னா வந்து எந்த வருஷத்துக்குள்ள நம்ம கொண்டு வரணும், அதாவது 2025 அப்போ வந்து ஃபிஷ்ஷோடைய அந்த உற்பத்தி வந்து எவ்வளவு கொண்டு வரணும் அப்படின்னா, 2025க்குள்ள இந்த 22 மில்லியன் டன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த மத்ஸ்ய சம்பத யோஜனாவுடைய ஒரு நோக்கமாக இருக்குது, ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 55
லட்சம் மீனவர்கள் வந்து பலனடைவார்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபிஷர்மன் அல்லது ஃபிஷ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மீன் விவசாயிகள். ஓகே, அவங்க வந்து பலனடைவாங்க அப்படின்ட்டு இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. பிஎம் மத்ஸ்ய சம்பத யோஜனா. எந்த ஒரு அமைச்சகம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி. மொத்தம் 3 இருக்கு. ஃபிஷரி, அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து டைரி, பால்வளத்துறை. ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து எதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நக்ஷா அப்படின்ற, இது பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு ஓவராலா எல்லா இடத்துலையுமே வந்து அமல்படுத்தாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்றத செக் பண்றதுக்காக அமல்படுத்துவாங்க. ரைட்டா? இது எதுக்காக அப்படின்னா நகர்ப்புற நில அளவீடுக்காக, அர்பன் லேண்ட் சர்வேக்காக. இதை வந்து அமல்படுத்திய அமைச்சகம் வந்து எதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைச்சகம் தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட், அடுத்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழேயே வந்து நிறையவே இருக்கும். நிறைய ஒரு சில திட்டங்கள்லாம் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவை பொறுத்த வரைக்கும், ஸோ இதை எங்க வச்சு எந்த இடத்துல வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா, லான்ச் அட் ஹரியானா. ஹரியானால தான் லான்ச் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ ஏன் ஹரியானா லான்ச் பண்ணாங்கன்னா, ஹரியானால தான் வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மி. ரைட்டா? செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மி. கிட்டத்தட்ட ஹரியானாவினுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோன்னா 879 தான். 879. ஸோ செக்ஸ் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஹையஸ்ட், அதிகமாக வந்து எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா தான். கிட்டத்தட்ட 1084. ஓகே, அடுத்தது செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து என்னன்னா, ஸோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரேஷியோவை பார்க்கறது தான். ரைட்டா? இங்க வந்து கேரளாவில் வந்து 1000 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 1084 பெண்கள் இருக்கிறாங்க. ஹரியானால 1000 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 879 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றது. ஸோ ஹையஸ்ட் வந்து கேரளா. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பாலின விகிதம் வந்து என்னன்னா 943. இதுவே 2000, இது வந்து நான் இப்ப எழுதுறதெல்லாம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு எழுதுறேன். இதுவே 2001 வச்சு பாக்குறப்ப இந்தியாவினுடைய பாலின விகிதம் வந்து 933. 10 இது வந்து அதிகமாயிருக்கு. ரைட்டா? ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், அடுத்தது பாருங்க. வேற ஓகே, ஸோ ஓகே, இதுதான். ஸோ இது லான்ச் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 152 அர்பன் லோக்கல் பாடிஸ்ல, 26 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்களை சேர்த்து 152 அர்பன் லோக்கல் பாடிஸ்ல வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லான்ச் பண்ண அமைச்சகம் வந்து எதுனா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஒரு சில திட்டங்கள் வந்து நம்ம பார்க்கலாமா? நீங்க எழுதுறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதுறேன். பட் ஆனால் சொல்றது வந்து நான் தெளிவாக கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையுமே நான் சொல்லியே எழுதுறேன். ஓகே, ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி, பிஎம்னா பிரதம மந்திரி அல்லது பிரதான் மந்திரி இல்ல பிரைம் மினிஸ்டர். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ் யோஜனா. ரைட்டா? இது ரூரல். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல். அதுக்கப்புறம் வந்து பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராம சதக்கு யோஜனா, சதக் யோஜனா. அடுத்து எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். எம்ஜி நரேகா. ரைட்டா? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தீனதயாள் கிராமின், சரியா? இல்ல தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. கிராமின் கௌஷல் யோஜனா. ரைட்டா? சரி, இப்ப வரிசையா பார்க்கலாம். இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல் இருக்குல்ல, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே இருக்குது. ரைட்டா? ஸோ ஒன்றும் கிடையாது, இதுல வந்து வீடு கட்டி கொடுக்கறது தான். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கறது, ஹவுஸ். ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ரைட்டா? ஆவாஸ் யோஜனா அப்படின்னா வீடு கட்டி கொடுக்கறது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த கிராம சதக் யோஜனா அப்படின்றது இருக்குல்ல,
இதுல இந்த இது எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வருஷம் தான் நம்மளுக்கு முக்கியம். இது வந்து 2016ல கொண்டு வரப்பட்டது. இந்த இதுல பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா, சரியா? சதக் யோஜனா இது வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 2000ல கொண்டு வந்தாங்க, ரைட்டா? ஸோ ஒன்றும் கிடையாது. இதுல இந்த கிராம சதக் யோஜனாவுக்கு கீழே வந்து ரோடு, எல்லா கிராமத்துலயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரோடு போடுறது. நான் எல்லாத்தையும் சிம்பிளா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரைட்டா? நம்ம ரொம்ப டெப்தா போகாம சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். ரோடு போடுறது அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ரோடு கனெக்டிவிட்டியை கொடுக்கறது. அடுத்து எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இது வந்து 2005ல கொண்டு வந்தாங்க. எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2006ல நடைமுறைப்படுத்தப்பட்டது, ரைட்டா? ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், அதுதான் எம்ஜி நரேகான்னு சொல்லுவாங்க. 100 டேஸ் வந்து ஒர்க், அதுதான் வந்து 100 நாள் வேலை திட்டம் எம்ஜி நரேகா. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நரேகா தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு. அந்த நரேகா அப்படின்ற பேர் வந்து மகாத்மா காந்தி எம்ஜி நரேகா அப்படின்ட்டு எப்பொழுது பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்ட்டு நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது எப்பொழுதுனா அக்டோபர் 2, 2009 வந்து பேரை வந்து மாத்திருக்காங்க. ஓகே. அடுத்து இந்த தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல யோஜனா, ரைட்டா? இது வந்து 2014ல ஆரம்பிச்சாங்க, 2014. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது 15ல இருந்து 35 வயதுடையவர்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங், ரைட்டா? திறன் மேம்பாடு, ஸ்கில் ட்ரைனிங். ஸோ ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து, ஸோ அவங்கள வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து திறம்பட வந்து வேலைக்கு வந்து ரெடி பண்ணுறது தான் இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம், சரியா? தீன்தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. இதை தெரிஞ்சு இது எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே தான் வருது. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, கிராமப்புற அமைச்சகம், இதுக்கு வந்து அமைச்சர் வந்து யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து சிவராஜ் சிங் சௌஹான். சிவராஜ் சிங் சௌஹான். ஓகே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ மினிஸ்ட்ரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா, எம்ஜி நரேகா, அடுத்து தீன்தயாள் உபாத்யாய கிராம கௌசல்ய யோஜனா, ரைட்டா? கௌசலா யோஜனா. ஓகே. அடுத்த திட்டம் பாருங்க. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய முதல் ஆட்டோமேட்டட் பயோ மெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரிக், ரைட்டா? பயோ மெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரிக் வந்து எங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னா எய்ம்ஸ்ல. எய்ம்ஸ்ன்றது விரிவாக்கம் என்னதுன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரஜனம் அப்படின்ட்டு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா? இந்தியாவுடைய முதல் தானியங்கி உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ரிக் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கன்னா நியூ டெல்லியில இருக்கக்கூடிய எய்ம்ஸ், ரைட்டா? அடுத்தது இதை வந்து உருவாக்குனது வந்து யார் அப்படின்னா சிஎஸ்ஐஆர் நெஸ்ட், சரியா? சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ அதனுடைய என்ஐஐஎஸ்டி அவங்க தான் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஓகே. ஸோ வேஸ்ட் டு வெல்த் அப்படின்ற ஒரு திட்டத்து கூட வந்து இது ஒருங்கிணைது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரிக் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்கன்னா நியூ டெல்லி எய்ம்ஸ்ல. அடுத்தது கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட பிஎம்இ டிரைவ் அப்படின்ற ஒரு திட்டத்திற்காக 10,900 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க, ரைட்டா? 10,900 கோடி. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 16.14 லட்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க ஃபேம் 2 திட்டத்திற்கு கீழே, ரைட்டா? ஃபேம் 2 திட்டத்திற்கு கீழே. ஸோ இந்த ஃபேம் அப்படின்றதுனுடைய விரிவாக்கம் என்னன்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரானிக் வெஹிக்கல், இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், சரியா? ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். இது பாகம் 2, இரண்டாவது திட்டம், 2வது வெர்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. ஓகே. ஸோ மார்ச் 2026 வரைக்கும் இந்த பட்ஜெட் தான் 10,900 crores அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இ வெஹிக்கல்ஸ் அது எல்லாமே இந்த நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்ற ஒன்று இருக்குது, ரைட்டா? அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, இதுக்கு கீழே தான் வந்து பிஎம் குசும் அப்படின்ற ஒரு திட்டம், அதுக்கப்புறம் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு திட்டம், இது எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் ஒரு தடவை நான் எழுதிடுறேன். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்ற ஒரு அமைச்சகம் இருக்குது. இதனுடைய அமைச்சர் வந்து யார் அப்படின்னா பிரல்ஹாத்
ஜோஷி. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு சில திட்டங்கள் இருக்கு. என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். சரியா, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். அதுக்கு அடுத்தது வந்து பிஎம் குசும், அதாவது கிசான் உர்ஜா சுரக்ஷ யவம் உத்தான் மகா அபியான். ரைட்டா. ஸோ பிஎம் குசும் அப்படின்ற ஒரு திட்டம், கிசான் உர்ஜா சுரக்ஷா யவாம் உத்தன் மகா அபியான் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து எப்பொழுது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2023. ஸோ அது கீழே ஒன்றும் கிடையாது, கிரீன் ஹைட்ரஜனை வந்து உருவாக்குறது தான் கிரீன் ஹைட்ரஜன். ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜனை எப்படி உருவாக்குவாங்கன்னா, அந்த ப்ராசஸ் பேர் வந்து எலக்ட்ராலிசிஸ். அந்த எலக்ட்ராலிசிஸ்க்கு வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரெனியூபிள் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்றது விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, அதாவது காத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறோம்ல அந்த கரண்ட், சூரியன்ல இருந்து கரண்ட் எடுக்கிற அந்த கரண்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரோ தெர்மல் எனர்ஜி, தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிற இந்த மாதிரி கரண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க எலக்ட்ராலிசிஸ்க்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பிஎம் குசும், கிசான் உர்ஜ, அதுக்கப்புறம் சுரக்ஷா யவாம் உத்தான் மகா அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் சொல்றாங்க. ஸோ இந்த திட்டமானது வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டாங்கன்னா 2019. ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு 30 லட்சம் சோலார் பம்பு, 30 லட்சம் சோலார் பம்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்க போறாங்க. ரைட்டா. சோலார் எனர்ஜி, அதாவது அக்ரிகல்ச்சர்ல வந்து சோலார் எனர்ஜி வந்து மேம்படுத்துறதுக்காக, அதிகமாக கொண்டு வரதுக்காக இந்த ஒரு திட்டமானது கொண்டு வரப்பட்டது. அடுத்தது ஓகே. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கிளைமேட் ரெசிலியன்ட் கோஸ்டல் ஃபிஷர்மேன் வில்லேஜஸ். ரைட்டா. அதாவது காலநிலை எதிர்க்கும் வந்து, அதாவது கடலோர மீனவர் கிராமங்களுக்கான ஒரு முயற்சியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா CRCFV, அதாவது கிளைமேட் ரெசிலியன்ட் கோஸ்டல் ஃபிஷர்மேன் வில்லேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ரைட்டா. ஸோ இது வந்து எதுக்கு கீழே இருக்குன்னா, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனாவே தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, மத்ஸ்ய சம்பத யோஜனா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங்க்கு கீழே இருக்குதுல்ல. ஸோ அதே இதுதான் மத்ஸ்ய சம்பத யோஜனாவுக்கு கீழே இருக்கிறது. ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 100 கிராமங்கள், 100 மீனவர் கிராமங்களுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் கவர் ஆகுது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த மத்ஸ்ய சம்பத யோஜனா வந்து நம்ம என்னதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மத்ஸ்ய சம்பத யோஜனா வந்து எப்பொழுது அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2020 அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இதனுடைய அமைச்சர் வந்து யார் அப்படின்னா ராஜீவ் ரஞ்சன் சிங். அமைச்சர் வந்து ராஜீவ் ரஞ்சன் சிங். இதுக்கு கீழே வந்து 22 மில்லியன் டன் வந்து மீன் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும். எந்த வருஷத்துல அப்படின்னா 2025. ரைட்டா. கிட்டத்தட்ட 55 லட்சம் மீனவர்கள் வந்து இதுல பயனடைவார்கள் அப்படின்னும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. 55 lakhs. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஷ்ராம் யோகி மாந்தன் யோஜனா. ரைட்டா. ஷ்யாம் யோகி மாந்தன் யோஜனா அப்படின்றது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம். ரைட்டா. வாலண்டரி மற்றும் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். ஓகே. யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா இந்திய அரசாங்கம் தான். ஓகே. யாருக்காகனா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்காக. ரைட்டா. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பழக்கடை அந்த மாதிரிலாம் வச்சிருக்க, காய்கறி கடை வச்சிருக்காங்களா, அது எல்லாம் அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டி கார்டு கிடையாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. ஸோ அதனால வந்து அன்ஆர்கனைஸ்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து கொண்டு வந்தது தான் வந்து பிரதான் மந்திரி ஷ்ராம் யோகி மான்தன் யோஜனா அப்படின்ட்டு. ஸோ மினிமம் மந்த்லி பென்ஷன் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3000 ரூபா. ரைட்டா. ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 60, 60 வயசுக்கு அப்புறம். ரைட்டா. ஸோ கிட்டத்தட்ட அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சம்பளம் 15,000க்கு மேலே இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2019 பட்ஜெட்டில் வந்து கொண்டு வரப்பட்டது. 2019 பட்ஜெட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது போக இன்னொரு சில திட்டங்கள் இருக்கு, நான் அதில் எழுதி போடுறேன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன், ஸோ இதுக்கு வந்து அமைச்சர் வந்து யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள். உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர் தான் வந்து இதுக்குமே அமைச்சர். ஸோ இதுக்கு கீழே இருக்கிற திட்டங்கள் வந்து என்னன்னா, சர்க்கார் டாக்ஸி ஸ்கீம்,
சர்க்கார் டாக்ஸி ஸ்கீம். ஸோ இந்த திட்டமானது வந்து எப்பொழுது அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2024 டிசம்பர் 2024 கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் டாக்ஸி வந்து கொண்டு வரதான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம். கோஆப்ரேட்டிவ் டாக்ஸியை கொண்டு வரதான் இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது வேற எதெல்லாம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள், ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இதுக்கு வந்து அமைச்சர் யாருன்னா ஜேபி நட்டா. அதாவது ஜெகத் பிரகாஷ் நட்டா. ஸோ இதுக்கு கீழே கொண்டு வந்த திட்டம் பேர் வந்து என்ன, பிஎம் பிரணாம். பிஎம் பிரணாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2023 அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைட்டா? ஸோ இதுக்கு கீழே வந்து ரசாயன உரங்கள் இருக்குல்ல, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், ஸோ அதை வந்து குறைக்கணும். அது போக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங், ஆர்கானிக் இயற்கை விவசாயம், அந்த இயற்கை விவசாயத்தை வந்து அதிகப்படுத்தணும். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டது. ஓகே, அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், மாஸ்பி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த அமைச்சகம் பேர், மாஸ்பி. ஸோ இதனுடைய அமைச்சர் வந்து யார் அப்படின்னா ராவோ இந்தர்ஜித் சிங். ராவோ இந்தர்ஜித் சிங். ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன திட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பி லேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது எம்பி அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ரைட்டா, பாராளுமன்ற உறுப்பினர். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லேட் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். லேட் அப்படின்னா லோக்கல் ஏரியா, அவங்களோட ஏரியாவை டெவலப் பண்றதுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரைட்டா? ஸோ இந்த திட்டத்திற்கு கீழே இந்த திட்டமானது எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1993 இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல, எம்பி, அவங்களுக்குன்ட்டு ஒரு தொகுதி இருக்குன்னா, ஸோ அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இப்போ ஒரு எம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபா கொடுப்பாங்கன்னா 5 கோடி ரூபா கொடுப்பாங்க. 5 crore பெர் எம்பி பெர் இயர். ஒரு வருடத்திற்கு ஒரு எம்பிக்கு 5 கோடி ரூபா கொடுப்பாங்க. ரைட்டா? அந்த தொகுதியை வந்து மேம்படுத்துறதுக்காக அப்படின்ட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த எம்பி லேட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? எம்பி லேட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ பிஎம்ஸ் ஸ்கீம் ஃபார் மென்டரிங் யங் ஆத்தர்ஸ், பிஎம் யுவா 3.0. சரியா? 3.0 அப்படின்றது 3வது வெர்ஷன். ரைட்டா? பிஎம் யுவா அப்படின்ட்டு விரிவாக்கம் வந்து யுவா அப்படின்றது வந்து யங் ஆத்தர்ஸ். ஓகே, அதாவது மென்டரிங் ஸ்கீம் ஃபார் மென்டரிங், பிஎம்ஸ் ஸ்கீம் ஃபார் மென்டரிங் யங் ஆத்தர்ஸ். இதை வந்து கொண்டு வந்தது வந்து எந்த அமைச்சகம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ரைட்டா? எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற அமைச்சகம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இது வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அதாவது 30 வயசுக்கு உள்ள வந்து இந்த புக்கெல்லாம் எழுதணும்னு நினைப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்கள வந்து அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிஎம் யுவா அப்படின்ற ஒரு திட்டம். சரி, இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதனுடைய அமைச்சர் வந்து யார் அப்படின்னா தர்மேந்திர பிரதான். ஸோ இந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு சில திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. அடுத்தது பிஎம் உஷா, பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான், உஷா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிஎம் உஷா, பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான். அடுத்து பிரேரணா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம், அடுத்து ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்.
ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எத்தனாவது பாலிசி அப்படின்னா தேர்டு. இது வந்து மூன்றாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ ஆல்ரெடி எந்தெந்த வருஷங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா 1968 ஒரு தடவையும், அதுக்கு அடுத்தது 1986 1986 ஒரு தடவை. இங்க பாருங்க, இந்த 68 அப்படியே மாத்தி போட்டா 86. ஓகே, 68 ஒரு தடவையும் 86 ஒரு தடவையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 2020 இதுல வந்து எந்த ஸ்ட்ரக்சரை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 5+3+3+4 அப்படின்ட்டு. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம சொல்றோம்ல 10+2 அப்படின்ட்டு. ரைட்டா? இப்போ நம்ம 10th வரைக்கும் படிக்கணும், அடுத்து வந்து +2, அதாவது 11th 12th 10+2. அதே மாதிரி இங்கே என்ன சொல்றாங்கன்னா 5+3+3+4 அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து எந்த கமிட்டி கூட தொடர்புடையது அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் கமிட்டி கூட தொடர்புடையது. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி கூட தொடர்புடையது. ஓகே, அடுத்து பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் அப்படின்ட்டு சொன்னேன்ல. ஸோ இது வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 2023. இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே 1500க்கும் மேற்பட்ட மாநில பல்கலைக்கழகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலேஜஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் சீரமைக்கிறது, அதாவது அப்கிரேட் பண்றத இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்து பிரேரணா அப்படின்ற ஒரு திட்டம். பிரேரணா ப்ரோக்ராம் வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 2024. ஸோ இதுக்கு கீழே வந்து 9th இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வீக், அதாவது 1 வீக் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அதாவது அவங்க தங்கி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்துறது. ரைட்டா? அவங்க தங்கி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. ரைட்டா? அதுக்கடுத்து ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு திட்டமானது வந்து 2025 கொண்டு வரப்பட்டது. சரியா? 2025. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு இப்போ இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஒரு திட்டமானது வந்து அதுக்கு கீழே நீங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறீங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா வேற எங்கேயாச்சும் வந்து இந்தியாவில் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்றதுக்காக ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் நீங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்ட்டு நீங்க வந்து நினைக்கிறப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷனு கீழே இருந்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஆர்டிகல்ஸை நீங்க ஈஸியா தேடிடலாம். இந்தியாவில் இது நீங்க பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அது ரிலேட்டடா என்ன சொல்றது, ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நீங்க எடுத்துக்க முடியும் இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே. ஸோ அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, பிரதான் மந்திரி உச்சத்தர் சிக்ஷா அபியான், பிரேரணா ப்ரோக்ராம், ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு சில திட்டங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது. எதுக்கு அப்படின்னா கல்வித்துறை அமைச்சகத்துக்கு கீழே. எதெல்லாம் அப்படின்னா பிஎம் ஸ்ரீ, பிரதான் மந்திரி, பிஎம் பிரதம மந்திரி அல்லது பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரதான் மந்திரி, ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, ஸ்கூல் ஃபார் எஸ்ஹெச்னா ஸ்கூலு, ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டம். அதுக்கு அடுத்தது வந்து பிரதான் மந்திரி யுவா, நம்ம இப்ப பார்த்த யுவா. ரைட்டா? நம்ம இப்ப பார்த்தது 3வது பதிப்பு, இது வந்து 2வது பதிப்பு 2.0. அதுக்கு அடுத்தது ஸ்ரேயாஸினுடைய விரிவாக்கம் சொல்றேன். ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ். ரைட்டா? ஸோ அதாவது ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ், அதுதான் ஸ்ரேயாஸினுடைய விரிவாக்கம். அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான். ஸோ இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிஎம் ஸ்ரீ, அதாவது ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. இந்த திட்டமானது வந்து 2022 வந்து கொண்டு வரப்பட்டது. ரைட்டா? 2022. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு 14,500க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்கூல்ஸை வந்து மாடர்னைஸ் பண்றது, மாடர்னைஸ், அதுதான் இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டது. ஓகே, இந்த ஸ்ரேயாஸ் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு கீழே வந்து யுவா, பிஎம் யுவாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2022 வந்து லான்ச் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து யங் ஆத்தர்ஸ், இளம் எழுத்தாளர்கள், யங்
ஆத்தர்ஸ். ஸோ அவங்கள வந்து கைட் பண்றதுக்கான ஒரு திட்டம், மென்டார். மென்டார். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு இது நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த ஆத்தர்ஸோட ஏஜ் வந்து எவ்வளவா இருக்கணும்னா அண்டர் 30 இயர்ஸ், 30 வயசுக்கு உட்பட்ட எழுத்தாளர்கள். ஓகே. ஸ்ரேயாஸ் ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்கன்னா 2019. 2019. ஸோ இதுக்கு கீழே வந்து பேர்லயே இருக்கு அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு. அப்ரண்டிஸ்ஷிப் கொடுக்கறது தான். சரியா? எத்தனை பேருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட டார்கெட் அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எத்தனை வச்சிருக்காங்கன்னா 10 lakh ஸ்டூடெண்ட்ஸுக்கு. எந்த வருஷத்துல அப்படின்னா பை 2025, 2025 10 லட்சம் பேருக்கு வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்கறது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான். இது வந்து 2001 கொண்டு வந்தது. 2001. ஸோ இதுக்கு கீழே வந்து 6ல இருந்து 14 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து, அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன், எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்லுவாங்கல்ல, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 6 to 14 இயர்ஸ் அப்படின்னா கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 8th வரைக்கும். ஓகே. ஸோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது வந்து கம்பல்சரி அப்படின்ட்டு இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ரைட்டா? என்ன திட்டம் அப்படின்னா நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். எதுக்காக அப்படின்னா கிளீன் எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக. எப்பொழுது அறிமுகப்படுத்தினாங்க? 2025. ரைட்டா? 2025 நேஷனல் கிரிட்டிக்கல் எனர்ஜி மிஷன். அடுத்து ஸோ மத்திய பிரதேஷ் அரசாங்கம் வந்து ரகவீர் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ரகவீர் அப்படின்றது வந்து என்னன்னா, ஸோ இன்கேஸ் ரோட்ல வந்து ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து உதவுறதுக்கே பயப்படுவாங்க. காரணம் என்னன்னா போலீஸ் ப்ரொசீஜர் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அங்கேயும் அலக்கடிப்பாங்களோ, ஸோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஸோ மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இன்கேஸ் யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து உதவுறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ட்டு அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? அண்டர் த ஸ்கீம் எனி பர்சன் ஹூ டேக்ஸ் எ ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம் டு எ பிரைமரி ஹெல்த் சென்டர். அதாவது இந்த திட்டத்திற்கு கீழே சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவரை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து செல்லும் எந்த ஒரு நபருக்கும் மாநில அரசு வந்து 25,000 ரூபாய் வெகுமதி அளிக்கும் அப்படின்றத இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம். ரைட்டா? ரகவீர் திட்டம். அடுத்தது பாருங்க, ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்கீம் ஃபார் ரோட் ஆக்சிடென்ட். ஸோ ரோட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களுக்கு கேஷே இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ அதுதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 1.5 lakhs பெர் ஆக்சிடென்ட் பெர் பர்சன். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு பர்சனுக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கவரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அமல்படுத்துகிற அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டியும் ஸ்டேட் ரோட் சேஃப்டி கவுன்சிலும் தான். சரியா? ஸ்டேட் ரோட் சேஃப்டி கவுன்சில் எப்போ இருந்து அமல்படுத்தப்பட்டதுன்னா May 5, 2025 இருந்து. ஓகே. அடுத்தது ஸோ இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா வந்து இந்த நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இதெல்லாம் இவர் வந்து யார் அப்படின்னா நிதின் கட்காரி. ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிதின் கட்காரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அப்படின்ற ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, அதனுடைய அமைச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸுக்கு கீழே ஒரு திட்டம் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஸோ இதனுடைய அமைச்சர் வந்து யார் அப்படின்னா நிதின் கட்காரி. ஸோ இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே, இந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே பாரத் மாலா பரியோஜனா அப்படின்ற ஒரு திட்டம். பாரத் மாலா பரியோஜனா. பாரத் மாலா பரியோஜனா. ஸோ இந்த ஒரு திட்டமானது வந்து எப்பொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2017. ஸோ இதுக்கு கீழே வந்து என்ன கொண்டு வர போறாங்கன்னா, அதாவது சரக்கு ஃப்ரைட் அப்படின்றது சரக்கு மற்றும் பேசஞ்சர். இந்த குட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, குட்ஸ் அண்ட் இந்த பொருள் எல்லாமே. ஸோ அந்த ஃப்ரைட் மற்றும் பேசஞ்சர், ஸோ இவங்க இந்த இது வந்து மூவ் ஆகுறதுக்கு
மூமெண்ட். ஸோ அதை வந்து அதிகப்படுத்துறது. அதிகப்படுத்துறதுன்னு அப்படின்ட்டு சொல்றதை விட எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்துறது. இது வந்து இந்த மூமெண்ட்டோடைய எஃபிஷியன்சி அதை வந்து அதிகப்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம். ரைட்டா? ஸோ அதாவது ஒரு இப்போ ட்ரெயின் ஆகட்டும், அதுக்கு அடுத்து பஸ் ஆகட்டும், நிறைய பொருளை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. அதே பஸ்ஸு, ட்ரெயின், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறது தான் வந்து இதனுடைய நோக்கமாக இருக்குது பாரத் மாலா பரியோஜனா. அடுத்தது உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து பஃபர் மே சஃபர் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம், எக்கோ டூரிசம் வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டா? உத்தரப்பிரதேசனுடைய ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது மெய்டி அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மெய்டி அமைச்சகம் அப்படின்ட்டு இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு இதை வந்து அழைப்பாங்க. ஸோ இந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே வந்து என்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா டெக் வேர்ஸ் 2025 அப்படின்ட்டு. சரியா? என்னதுன்னா டெக் வேர்ஸ் 2025. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், மெய்டி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதுதான் மெய்டி அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ விக்சித் பாரத் 2047 விஷன். விக்சித் பாரத்னா டெவலப்டு இந்தியா அப்படின்ற அர்த்தம். 2047 என்னது, நம்ம 1947 வந்து சுதந்திரம் வாங்கணும். ஸோ அதுல இருந்து வந்து ஒரு 100 வருஷம் அதுக்குள்ள நம்ம அதுல வந்து நம்ம வளர்ந்த நாடாக மாறணும், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடாக இருந்து அதுல இருந்து வளர்ந்த நாடாக மாறணும் அப்படின்றதான் இதனுடைய நோக்கமாக இருக்கு. ஓகே. அந்த ஒரு திட்டத்திற்கு கீழே கொண்டு வரப்பட்டதான் டெக் வர்ஸ் 2025. அடுத்து நவ்யா அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடலசன்ட் கேர்ள்ஸ் வந்து எம்பவர் பண்றதுக்காக. ரைட்டா? அதிகாரம் அளிப்பதற்காக. அந்த நவ்யா அப்படின்றதுனுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன்ஸ் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் கேர்ள்ஸ். ரைட்டா? எங்க லான்ச் பண்ணாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். ரைட்டா? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் இந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது நால்சா லான்ச்சஸ் வீர் பரிவார் சஹயாத்தா யோஜனா. ரைட்டா? நால்சா அப்படின்றதுனுடைய விரிவாக்கம் வந்து நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து வீர் பரிவார் சஹயத்த யோஜனா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. வீர் பரிவார் சஹயத்த யோஜனா. ரைட்டா? நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. அடுத்தது பாண்டிச்சேரி, புதுச்சேரி வந்து ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 2025. ரைட்டா? ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு பில்டிங்ஸ் வந்து இதெல்லாம் இந்த ஒரு ஒன் டைம் ரெகுலேஷன் ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே வந்து எதுக்கெல்லாம் இது வந்து பொருந்தும் அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு. ரைட்டா? அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள் எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னா 1987 2025 கட்டப்பட்டிருக்குங்களா? ஸோ அதுக்கு கீழே அதுல கட்டப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்களுக்கு இது பொருந்தும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்து லீகல் ரிலீஃப், அதுக்கப்புறம் என்ஷோர் அர்பன் பிளானிங் கம்ப்ளையன்ஸ், அதுதான் வந்து இதனுடைய நோக்கமாக இருக்கு. ரைட்டா? சட்ட நிவாரணம் வழங்குவதையும் நகர்ப்புற திட்டமிடல் இணக்கத்தை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது தான் இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம். எந்த யூனியன் பிரதேசம் கொண்டு வந்ததுன்னா புதுச்சேரி. அடுத்தது அஸ்ஸாம் அரசாங்கம் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா மில்க் சப்சிடி ஸ்கீம். சரியா? மில்க் சப்சிடி ஸ்கீம் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இது கீழே வந்து ஃபார்மர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 பெர் லிட்டர் ஆஃப் மில்க். சரியா? ஒரு லிட்டர் பாலுக்கு 5 ரூபா வந்து அவங்க வந்து மானியம் வந்து பெறுவாங்க. ரைட்டா? அது மானியம் இல்லை, 5 ரூபா வந்து கம்மியாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது ஒடிஷா அரசாங்கம் வந்து சக்தி ஸ்ரீ ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சக்தி ஸ்ரீ ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இது கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா காலேஜில் மற்றும் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய சேஃப்டியை வந்து உறுதிப்படுத்துறதா இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்து இந்திய அரசாங்கம் வந்து ஆட்டோமேட்டிவ் மிஷன் பிளான் 2047 அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. AMP 2047. இது வந்து ஆட்டோமேட்டிவ் செக்டார்ல வந்து இந்தியா வந்து குளோபல் லெவல்ல உலக அளவில் வந்து லீடரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போறது. ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்து 2030 என்ன அச்சீவ் பண்ணணும், 2037 நம்ம வந்து என்ன அச்சீவ் பண்ணணும், 2047 என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற 3 நிலைகளை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கோல்ஸ். அடுத்து ரயில்வே அமைச்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரயில் 1 அப்படின்ற ஒரு செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் அமைச்சர் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் தான். அஸ்வினி வைஷ்ணவ். ஸோ இதுக்கு கீழே வந்து டிக்கெட் எடுக்கிறது, ட்ரெயினை பற்றி என்கொயர் பண்ணுறது, PNR வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது, நம்ம ஜேர்னி பிளான் வந்து செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது
கேபினெட் மத்திய அமைச்சகம் வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசியை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்தியா வந்து 2036 வந்து, அதாவது 11 வருஷம் கழிச்சு 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடத்தலாமா அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா நடத்த முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு நடவடிக்கை தான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி அப்படின்ற ஒண்ணு. ஓகே. அடுத்து குஜராத்தினுடைய முதலமைச்சரான பூபேந்திர பட்டேல் அவர்கள் வந்து ஜன் சுரக்ஷா சந்திருப்தி அபியான் அப்படின்ற ஒண்ணு வந்து குஜராத்தினுடைய தலைநகரமான காந்தி நகர்ல வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ரைட்டா? ஜன் சுரக்ஷா சந்திருப்தி அபியான் அப்படின்ற ஒண்ணு. ரைட்டா? இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா எலிஜிபிளான சிட்டிசன்ஸ். ரைட்டா? ஸோ அதாவது இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அந்த மாநில அரசனுடைய நலத்திட்டங்களை வந்து ஒரு சில பேருக்கு போய் சேர்ந்திருக்காது, ஆனா அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து கண்டறிந்து அவங்களுக்கு கரெக்டா வழங்குவது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆர்டிஸ்ட் பென்ஷன் ஸ்கீம் பீகார்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆர்டிஸ்ட் பென்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த ஒரு திட்டத்திற்கு கீழே வந்து 3000 ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு பென்ஷன் கொடுக்க போறாங்க. எதுக்கு கீழே அப்படின்னா முக்கிய மந்திரி கலாக்கர் பென்ஷன் யோஜனா. ரைட்டா? ஆர்டிஸ்ட்னா கலாக்கர். ரைட்டா? அப்படின்னு அந்த லாங்குவேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எங்க அப்படின்னா பீகார்ல. அடுத்து ஆந்திர பிரதேஷ் அரசாங்கம் வந்து டிஜி லக்ஷ்மி ஸ்கீம். ரைட்டா? அர்பன் புவர் உமனை வந்து டிஜிட்டலா எம்பவர் பண்றதுக்காக, நகர்ப்புற ஏழை பெண்களுக்கு டிஜிட்டல் அதிகாரம் அளிப்பதற்காக ஆந்திர பிரதேச அரசு டிஜி லக்ஷ்மி திட்டத்தை தொடங்கியது. ஓகே. ஸோ இது வந்து ஒன் ஃபேமிலி ஆன் ஆண்டர்பனர் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் கூட தொடர்புடையது தான். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு கிளாஸுக்கான ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ். ரைட்டா? மேக்ஸிமம் இந்த நிறைய அமைச்சகங்களும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் வந்து முன்னாடி நடந்துச்சு. ஸோ அதுல எல்லாம் கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளும் நான் இதுல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ இன்கேஸ் கொஸ்டின் அப்படின்றது வந்து இதை சுத்தியே தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்க திட்டங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த திட்டங்கள் வந்து எந்த வருஷத்துல ஆரம்பிக்கப்பட்டது, அது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது, அந்த திட்டம் எது பத்தி அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் முடிச்சிட்டோம்னா, ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு அப்புறம் வந்து வேற என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இன்னும் எதெல்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் இதில் எழுதிடுறேன். நம்ம இன்னும் கவர் பண்ண வேண்டியது வந்து ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ். இன்னும் பெண்டிங் இருக்கிறது ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ். முக்கியமான அறிக்கைகள், அதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கறது. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ், நாட்கள் மற்றும் அதனுடைய கருப்பொருள்கள். டேஸ் அண்ட் தீம்ஸ். வேற அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான பண்டிகைகள், ஃபெஸ்டிவல்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ஃபெஸ்டிவல்ஸ். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு சில பேர் முக்கியமானவர்கள் வந்து தவறி இருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி, அவங்க எந்த துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றத பத்தி. அதுக்கு அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக் முக்கியமான அறிவியல் செய்திகள், அது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம பார்த்து முடிச்சலாம். அதுக்கப்புறம் வந்து அவார்ட்ஸ். அடுத்தது அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச செய்திகள். இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே. இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ இது எல்லாமே நம்ம அடுத்து வர வீடியோ எல்லாத்தையும் பார்த்தலாம். ஓகே. தேங்க்யூ.